புளிய மரத்தில் இருக்கக்கூடிய புல்லுருவி எடுத்து ஒரு வெள்ளி தாயத்தில் வச்சு அதுக்கு ஒரு மந்திரம், சகுனி மந்திரம்னு ஒன்று இருக்குது. அந்த மந்திரத்தை வந்து நேரடியாக வந்து தீட்சை வாங்கி பண்ணுறவங்களுக்கு நம்ம கொடுப்போம். இந்த மாயைன்னு சொல்லக்கூடிய இந்த சூழ்ச்சியிலிருந்து நம்ம தப்பிக்கிட்டோம்னா, ஆதிச்சித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா, ராகு. லாட்ரியில் வெல்லணும், சூதில் வெல்லணும், போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கணும், ரேஸில் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ராகுவை பயன்படுத்துவாங்க. இப்போ ஏற்கனவே என்கிட்ட நிறைய பேர் அதெல்லாம் கேட்பாங்க. நான் வந்து சகுனி மந்திரம் ஒன்று தருவேன். நான் சகுனி மந்திரமும் இந்த அஸ்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் புளிய மரத்தில் இருக்கக்கூடிய புல்லுருவி எடுத்து ஒரு வெள்ளி தாயத்தில் வச்சு அதுக்கு ஒரு மந்திரம், சகுனி மந்திரம்னு ஒன்று இருக்குது. அந்த மந்திரத்தை வந்து நேரடியாக வந்து தீட்சை வாங்கி பண்ணுறவங்களுக்கு நம்ம கொடுப்போம். இது ரெகுலராக சித்தி பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னா, அந்த சூதில் வெல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு நாலேஜில் கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ இது வந்து அவங்க மாயையினால் நம்ம ஒரு விஷயத்தை வெல்லணும் அப்படின்னா அதை பயன்படுத்தலாம். எனக்கு ராகுனால பாதிப்பு வேணாம் சார், எனக்கு தொந்தரவு இல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவங்க, செர்ரி ப்ளம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. அந்த செர்ரி ப்ளம் வர மருந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 லிட்டர் பாட்டில் 10 ட்ராப்ஸ் விட்டு காலையில் ஈவினிங் 2 வேளையும் சாப்பிட்டுட்டு வரணும். முதல் விஷயம். ரெண்டாவது, உபரத்தனங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதே மாதிரி பிளாக் டெர்மலினும் யூஸ் பண்ணலாம், லேப்ரோடைட், பிளாக் டெர்மலின் ரெண்டில் எதை யூஸ் பண்ணி வந்தீங்கன்னா ராகுனால் உண்டக்கூடிய பாதிப்புகள் நமக்கு கம்மியாக வரது ஆரம்பிச்சிடும். துர்க்கை, ராகுகால துர்க்கை வழிபாடு ராகுனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சரி பண்ணுறதுக்கு இருக்கும். குங்குமத்தை வாங்கி தானமாக கொடுக்குறது ராகுனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை சரி பண்ணணும். செவ்வாழை பழங்களை தானமாக கொடுக்குறது ராகுனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை சரி பண்ணி கொடுக்கும். அதே சமயத்தில் இந்த மாயைன்னு சொல்லக்கூடிய இந்த சூழ்ச்சியிலிருந்து நம்ம தப்பிக்கிட்டோம்னா இந்த விஷயங்களை பண்ணி வந்தீங்கன்னா போதுமானது. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் பயன்படுத்தி பலனடைஞ்ச விஷயங்கள் தான். எல்லாருக்கும் நம்ம சொல்லி பயன்படுத்தி பலனடைந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், எல்லாருமே நிறைய சிக்கல் இருக்கிறாங்க. 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி என்னால் ஒரு விஷயத்தை செஞ்சுக்க முடியாது, என்னால் இந்த நேரங்களில் கோயிலில் போய் என்னால் அந்த விஷயத்தை செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ரொம்ப எளிமையான முறையில் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம். நிச்சயமாக நல்ல பலன் இருக்கும். பயன்படுத்துங்கள், பலனடையுங்கள். நன்றி.